அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பிணங்கள் எரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல மணிகர்ணிகா காடுன்னு ஒன்று இருக்குதுங்க. அதே மாதிரி ஹரிச்சந்திரா காடுன்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓயாமல் என்ன பண்ணுவாங்க, பிணம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், விடிய விடிய எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வாழ்க்கையில் ஒரு அர்த்தம். இப்போது வாழ்க்கையில் ஒரு மனுஷன் என்னதான் வந்து செல்வ செழிப்போடு வாழ்ந்தாலும், எவ்வளவு தான் ஆணவத்தோடு வாழ்ந்தாலும், அதிகாரத்தோடு வாழ்ந்தாலும், அவன் கடைசியில் சென்றடைவது அந்த காடு தான். காட்டில் அந்த விறகுல அவன் வந்து அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருது அப்படிங்கிறத, அந்த உண்மைத்தன்மையை கொஞ்சம் நம்ம அந்த இடத்துல உணருவோம். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சனி பகவானுடைய எனர்ஜி ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி சனினா உங்களுக்கு தெரியும். சனி பகவான் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் பொதுவாக தாய் தந்தையருடைய வரலாறை படிச்சிங்கனாவே தெரியும். அவருக்கு எத்தனை பிரச்சனையை சந்தித்தார், அவருடைய தந்தையோடு எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்தார், அவர் குடும்ப வாழ்க்கை சிறப்பாகவே வாழலை. அப்போது அந்த இடத்துக்கு போய் அந்த சனி பகவானுடைய தன்மையை நம்ம உணர்ந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா, அந்த சனி பகவான் அந்த கொடுக்கக்கூடிய அந்த தோஷங்களை குறைச்சிட்டு நமக்கு நன்மைகளை கண்டிப்பாக வழங்குவார்.